அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். நாம் மகாபிரியவா அற்புதங்களில் சில உன்னதமான அனுபவங்களை தரிசித்திருக்கிறோம். மகாபிரியவா என்னென்ன திருவிளையாடல்களை எல்லாம் நிகழ்த்தி தன் பக்தர்களை காத்து ரட்சிக்கிறார், அதன் மூலம் நமக்கு என்னென்ன உணர்த்துகிறார்னு பார்த்துட்டு வரும். குரு பக்தி என்பது எந்த சூழ்நிலையிலும் நம்மை காத்து ரட்சிக்கும் என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதே போல் இது ஒரு மிக மிக சுவாரஸ்யமான சம்பவம்னு தான் சொல்லணும். தன் பக்தனுக்கு எந்த காலத்தில் எதை எப்படி வழங்குவது என்பது அந்த மகாபிரியவாளுக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்பிக்கையாக அவரிடத்தில் பிரார்த்தித்து பொறுமையோடு பெரியவா நமக்கு அருள்வார் என்பதை எதிர்பார்த்து நம் கடமைகளை செய்துட்டே இருப்பது. அதைத்தான் நம்மால் செய்ய முடியும் இல்லையா? நமக்கு ஒரு கஷ்டம்னா என்ன பண்ணுவோம்? நேரம் மகான்கிட்ட போவோம், சரணடைவோம். நமக்காக அந்த மகான் எழுந்து நிற்பார். அவர் எழுந்து நின்றால் எந்த கஷ்டமும் நிற்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை பெரியவா ஸ்ரீமடத்தில் இருந்து தன் பூஜைகளை எல்லாம் முடித்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார். பக்தர்கள் வரிசையாக வந்து பிரசாதங்களை வாங்கிட்டே போகிறார். இது நித்தமும் நிகழ்வுது தானே. இதே போல் இருந்துருக்கு. அந்த சமயத்தில் ஒரு ஏழை அந்தனர் ஒருவர் வரார் ஸ்ரீமடத்துக்கு. அவரும் அந்த வரிசையில் நிற்கிறார். தன்னுடைய நேரம் வந்ததுமே மகாபிரியவாள்கிட்ட கை நீட்டி பிரசாதம் வாங்குறார். மகாபிரியவா பிரசாதத்தை போட்டுட்டு அவரையே பார்க்குறாராம். ஏதோ சொல்ல போகிறாருன்னு தெரியறது, சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு எண்ணம் அந்த பக்தருக்கு. அந்த பக்தருடைய பார்த்துன்னு இருக்கும்போது, சொல்லுப்பா என்ன அப்படின்னு பெரியவா கேட்டுட்டார். பெரியவாள்கிட்ட போய், பெரியவா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாண தேதியும் குறிச்சாச்சு, அவளுக்கு பருவமும் கடந்துட்டே வருது, கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா என்கிட்ட காசே இல்லையே பெரியவா, நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது? சல்லி பைசா கூட என்கிட்ட இல்லை பெரியவா, நீங்கள் தான் ஸ்ரீமடத்திலேருந்து எப்படியாவது உதவி பண்ணி அருளி என் குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார் பெரியவாள்கிட்ட. பெரியவாள்கிட்ட எல்லாருமே வந்து கேட்பா, பெரியவா என்கிட்ட பணம் இல்லை, நான் ஒரே வறுமையில் இருக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு சொல்லுவா. இவர் இப்படியே டைரெக்டாக கேட்டுட்டார், நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் பொண்ணுக்கு அப்படின்னு. பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாராம், ஏன்பா நானே ஒரு சாமியார், ஒரு பைசாவை கூட நான் கையால் தொட்டது கூட கிடையாது, என்கிட்ட போய் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேட்குறையே அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம் பெரியவா. சிரிச்சுட்டு அப்படியே வாசலை பார்த்துட்டே இருந்தாராம். யாரோ வரப்போகிறான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சரி என்னன்னு பார்த்தா, காமாட்சி அம்மன் கோவிலின் தலைமை ஸ்தானிகர் உள்ளவரார். தலைமை ஸ்தானிகர்னா என்ன அர்த்தம்? அந்த கோவிலின் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர். அந்த கோவிலில் என்ன வைபவங்கள் என்ன விசேஷங்கள் நிகழ்ந்தாலும் அதற்கு அவர்தான் பொறுப்பு, தலைமை நிர்வாகி. அவர் அம்பாள் பிரசாதத்தை எல்லாம் எடுத்துண்டு ஒரு பெரிய பரிவட்டத்தையும் எடுத்துட்டு வரார். எல்லாத்தையும் மகாபிரியவா முன்னிலையில் சமர்ப்பிச்சுட்டு அந்த பரிவட்டத்தை சிஷ்யர்கள்ட்ட கொடுத்து பெரியவாள்கிட்ட சமர்ப்பிக்க சொல்கிறார். சிஷ்யர்களும் பெரியவாக்கு அந்த பரிவட்டத்தை கட்டி விடுறார். அதாவது ஹாலாஸ்ய நாதாய மகேஸ்வராய ஹலாலங் கிருதகந்தராய மீனேக்ஷனாயா பதையே சிவாய நமோ நம சுந்தர தாண்டவாய. அவ்வளவு சுந்தரமாக அழகாக மதுரை எம்பதியில் சுந்தரேஸ்வரர் இருந்தாராம். தலையில் பரிவட்டம் கட்டிண்டு ஜம்முன்னு ராஜ்ய அலங்காரத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல் அந்த பரிவட்டத்தை ஏற்றுக்கொண்டு மகாபிரியவா கைலயம்பதி பரமேஸ்வரனை போல காட்சி கொடுத்தாராம். பார்க்குறவாளா கன்னத்தில் போட்டுட்டாலாம், ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு கீழே இருக்கிறவாளா கன்னத்தில் போட்டுக்கிறா. வேத கோஷங்கள் முழங்கிறது. அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு பரவசம். இன்னமும் அந்த முதல்ல வந்த பக்தர் அங்கே நின்றுட்டே இருக்கார். பெரியவாதன் சிஷ்யனை பார்த்து, இந்த பரிவட்டத்தை கழட்டிட்டு அவனுக்கு போய் கட்டு அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எதற்கு அவருக்கு பரிவட்டத்தை கட்ட சொல்கிறார்? பிரசாதமாக கொடுக்கணும்னா புஷ்பத்தை கொடுக்கலாம், தன்னுடைய கரங்களால் குங்குமத்தை எடுத்து கொடுத்தாலே அது மாபெரும் பிரசாதம். சரி இந்த பரிவட்டத்தை நீயே வச்சுக்கோன்னு கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அவன் தலையில் கட்டுன்னு சொல்கிறாளே, எதுக்கு இப்படி சொல்கிறா பெரியவான்னு ஒரே சந்தேகம். அந்த பக்தருக்கும் ஒரே சந்தேகம், எதற்காக பெரியவா இப்படி சொன்னார் அப்படின்னு. ஆனாலும் சிஷ்யர்கள் வரா, இவர் தலையில் கட்டி விட்றா. இப்போ பெரியவா என்ன பண்ணார்? மேடையிலேருந்து எழுந்து ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறார். இந்த பக்தர் இருக்கார் இல்லையா, அவர் நின்ற இடத்திலேயே கீழேயே அவருக்கு ஒரு ஆசனத்தை போட சொல்லி அவரை உட்கார சொல்லிடுறார். எல்லாரையும் பார்த்தா மாதிரி அவரும் உட்காந்துடுறார். இப்பொழுது பெரியவா பாட்டுக்கு தன்னுடைய மற்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். மற்ற பக்தர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். இவருக்கு என்னன்னே புரியல. இந்த அன்பர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துண்டு பெரியவா சொன்ன இடத்துல அமர்ந்துட்டு ஏதோ ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் வெளியில் ஒரு வேன் வந்து நிற்கிறது ஸ்ரீமடத்து வாசல். அந்த வேனிலிருந்து
நிறைய வட இந்தியர்கள் மார்வாடி பக்தர்கள் வந்து இறங்குறா. அவா இறங்கி கிடுன்னு மடத்துக்குள்ளே வரா. அவள் யாருமே இதுவரைக்கும் மகாபிரியவாளை கண்ணால் பார்த்தது, நேரில் பார்த்து தரிசித்தது கிடையாது. இங்கே தான் மகாபிரியவா சங்கராச்சாரியார் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு ஸ்ரீமடத்துக்குள்ளே வரா. எல்லாரும் வந்துட்டா மடத்துக்குள்ளே. அங்கே பார்த்தா கீழே ஆசனத்தை போட்டுண்டு தலையில் பரிவட்டம் கட்டிண்டு ஒரு அன்பர் வேஷ்டி அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். பெரியவா ஏற்கனவே ஒரு கட்டளை கொடுத்துட்டார், இவாளுக்கு பிரசாதம் நீயே கொடுன்னு கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாருக்கும் பிரசாதமும் கொடுத்துட்டுருக்கார். ஓஹோ, ஒருவேளை இவர் தான் இந்த மடத்தோட சுவாமியார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த மார்வாடி பக்தர்கள் என்ன பண்ணுறா, இவர்கிட்ட இருந்த அந்த தாம்பாளத்தில் 200, 300, 100 தட்சிணையை போட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கிறா. இல்லை ஒரு சில பேர் சுவாமியை இட்டு விடுங்கோன்னு வேற கேட்குறாலாம். இவர் எல்லாருக்கும் பிரசாதம்லாம் இட்டு விடுறார், புஷ்பம் கொடுக்குறார். யார்? பெரியவாளை பார்க்க வந்த அந்த பக்தர், பெரியவாள்கிட்ட உதவி கேட்டு வந்த அந்த பக்தர். அதாவது பெரியவாள்கிட்ட உதவி வேணுமேனு யாச்சகம் மாதிரி கேட்டு வந்த ஒருத்தருக்கு கிடைத்த நிலையை பார்த்தேளா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கும் நிலைக்கு அவரை உயர்த்துகிறார் மகாபெரியவா. இப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கார். அவருடைய தட்டில் நிறைய காணிக்கைகளும் வந்து விழுந்துடுத்து. இப்பொழுது அவள் வந்து அங்கே கிளம்பும் பொழுது மகாபெரியவா வெளில வராராம். அப்போது தான் தெரியறது மகாபெரியவா அங்கே இருக்கார் அப்படின்னு. முதல்ல இவரை பார்த்ததுமே, என்ன உன் பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் கிடச்சிருத்தா அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த மொத்த காணிக்கையும் அந்த அன்பருக்கே வந்துடுது. அந்த வட இந்திய பக்தர்களை அழைச்சிண்டு அருகில் அவர்களை அமர வைத்து அவர்களோடு நீண்ட காலம் பேசி உரையாடி அருள் மழை பொழிந்து அவர்களையும் அனுப்புகிறார். இந்த ஏழை பிராமணருக்கு அவ்வளவு சந்தோஷம், தன் மகள் கல்யாணத்துக்கு இவ்வளவு பொருள் கிடச்சிருத்தேன்னு பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாராம். பெரியவா சொன்னதை சொன்னவாறு செய்தாரா இல்லையா? என்ன சொன்னார்? நானே ஒரு சாமியார், 1 ரூபா காசை கூட நான் கையால் தொட்டதில்லைன்னு சொன்னார். இப்பொழுதும் தான் சொல்லி யாராவது எடுத்து கொடுத்தார்களா, இல்லை தானே எடுத்து கொடுத்தாரா? இல்லையே, அவர் திருவிளையாடலே அனைத்து பொருளையும் சேர்த்து கொடுத்து விட்டது. இப்பொழுது தன் இல்லத்திற்கு போய் தன் ஒரே மகளின் திருமணத்தை திருமகள் வைபவம் போல் மிக மிக அழகாக அந்த அந்தனர் நிகழ்த்தினார் என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமா? அதற்கு மகாபிரியவாளின் அருள்தான் காரணம் என்பதுதான் நமக்கு புரியாமல் இருக்குமா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.